ஒரு மாதத்துக்கு ஒரு முறை க்ளீன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கையே படாமல் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிங்க்கெல்லாம் அடைப்பு எடுக்கிறதுக்காக அந்த ட்ரைன் கிளீனர் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பவுடர் தாங்க. இந்த பவுடர் வந்து கடையில் வாங்கியிருந்தேன். 2 பேக்கெட் தான் வாங்கியிருந்தேன் நான். உங்களுக்கு நீங்கள் ஒரு மாதத்து அழுக்குன்னா நீங்கள் ஒரு அரை பேக்கெட் இருந்தால் கூட போதும் தான் நினைக்கிறேன். இல்லை ஒரு பேக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதாங்க ஆகுது. ரொம்ப கைப்படாமல் ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம். இப்போ இந்த பவுடர் வச்சு நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் வாங்க. இப்போ இந்த பவுடர் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பக்கம் மட்டும் நல்லா தூவி விட்டுக்கிறேன். நல்லா அந்த அழுக்குலெல்லாம் படுற மாதிரி நல்லா ஃபுல்லாகவே தூவி விட்டாச்சு. சுடுதண்ணி கொதிக்கிற நேரம் வரைக்கும் தான் இது ஊற போகுது. இப்போ கொதிச்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ எடுத்துகிட்டு வந்து ஊற்றுறேன் பாருங்கள். அந்த ஊற்றும் போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் அப்படியே விடுது பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவே வந்து விட்டுடும். சுடுதண்ணி ஊற்றவே அந்த அழுக்கு எல்லாமே வந்து நல்லா க்ளீன் ஆகுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா க்ளீன் ஆகுது அப்படின்னு. இப்போ நம்ம மறுபடியும் வந்து அடுத்த பக்கம் இதே மாதிரி பவுடர் கொட்டி க்ளீன் பண்ணலாம். இப்போ சுடுதண்ணி வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். மறுபடியும் இதில் ஊற்றுறேன் பாருங்கள். அழுக்கு எவ்வளோ சூப்பராக போயிடுதுன்னு. ஏன்னா இது வந்து பின்பக்கம் இருக்கிறதுனால அழுக்கு எப்பவுமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் க்ளீன் பண்ணுறதும் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ சுடுதண்ணி ஊற்றுறதுலேயே எனக்கு வந்து அழுக்கெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக போயிடுச்சு பாருங்கள். எனக்கு இது தேய்க்கிற வேலையே இல்லை இந்த பக்கம். அந்த மாதிரி அழுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லாவே தெரியும். இதில் பாருங்கள் ரொம்ப அழுக்காக இருக்குது இல்லைங்களா, அந்த எண்ணெய்லாம் அப்படியே போய் ஸ்டோர் ஆகிட்டு ரொம்ப அப்படியே பிசுக்கு அதிகமாக இருந்தது. இப்போ இதில் சுடுதண்ணி ஊற்றி விட்டுட்டு நல்லா எடுத்து காட்டுறேன் பாருங்கள். கையில் அப்படியே எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு. இப்போ வந்து நான் இதை க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நான் இது உள்ள வந்து அந்த சந்திலெல்லாம் வந்து எப்படி க்ளீன் பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்க்ரப்பரில் வச்சுட்டு அதுக்கு நம்ம லிக்விடோ எதுவுமே தேவையில்லைங்க, வெறும் ஸ்க்ரப்பர் வச்சுட்டு இந்த ப்ரஷோட பின்பக்கமோ இல்லை கத்தியை வச்சோ நீங்கள் வந்து அப்படியே லைட்டாக தேய்ச்சி கொடுத்தீங்கனாலே போதும். அந்த உள்ள இருக்கிற அழுக்குமே வந்துடும். இப்போ பளிச்சுன்னு க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள். எல்லாமே ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கும் பயன்பெறட்டும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல டிப்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.